தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குனரோட செயல்முறைகள். இது ஒரு கடிதம். இது அரசாணை கிடையாது. கடிதத்தோட நகல். நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கின்ற பிஜி டீச்சர்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர், அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஆகிய பணியிடங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1/6/2024 அன்று நிலவரப்படி தகுந்த முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரங்களை பாட வாரியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னைக்குள்ள அப்படின்னா, ஏதோ 10/5/2024 மாலை 3 மணிக்குள்ள. அப்போ இந்த செய்தி நான் எப்போ பதிவிடுறேன் பாருங்கள், மே மாதம் 7ஆம் தேதி. இந்த லெட்டர் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த செய்தி நான் பதிவு பண்ணுறனால 7ஆம் தேதி. அப்போ 10ஆம் தேதிக்குள்ளே பிஜி டீச்சர்ஸு, கம்ப்யூட்டர் டீச்சரு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இவங்க 3 பேரோட காலி பணியிட லிஸ்ட்டை ஒவ்வொரு மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலி பணியிடம் அனுப்பும்போது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் இது. அதை படித்து பாருங்கள். செகண்ட் பேராகிராஃபில் இருக்கும். 1/8/2023 போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி பணியாளர்கள் நிர்ணயத்தின்படி ஆசிரியர்கள் உபரி என கண்டறிந்து இயக்குனருக்கு பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்ட பணியிடங்களை எக்காரணம் கொண்டும் காலி பணியிடங்களாக வருதல் கூடாது. அதாவது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ளஸ் போஸ்ட்டு சரண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ப்ளஸ் போஸ்ட்டு சரண்டர் ஆகிடுச்சு. சரண்டரான போஸ்ட்டை நீங்கள் காலி பண்ணிடும் எடுக்கக்கூடாது. அது ஆல்ரெடி ஃபிக்ஸடு கொடுத்தாச்சு, இது ரீட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூடுதலான பணியிடங்கள் அது என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் காலி பணியிடமாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 விஷயங்கள். ஏற்கனவே ஸ்டூடெண்ட் இல்லாமல் டீச்சர்ஸும் இல்லை, வேறு ஸ்கூலில் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ண போஸ்ட்டையும் காலி பணியிடமாக கவுண்ட் பண்ணாதீங்க. புதுசாக தேவைப்படுற போஸ்ட்டையும் காலி பண்ணிடமாக கவுண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி படிவத்தை எல்லா முதன்மை கல்வி அலுவலருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரெடி ஆகும். அதே மாதிரி அந்த வேக்கன்சிக்கு அப்புறம் கவுன்சிலிங் ஒன்று இருக்குது இல்லையா, மாவட்டத்துக்குள்ளே மாறுறது, அப்புறம் மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுதல். இதன் அடிப்படையில் வெவ்வேறு இடத்துல இருக்கிற ஆசிரியர்கள் அந்த காலி பணியத்தில் ஃபில் ஆகிட்டாங்கன்னா அந்த இடத்துல காலியாகும். ஸோ நமக்கு என்னென்னா, இந்த ரிட்டையர்மெண்ட் வேக்கன்சி இருக்கிற இடம் மாறுபடும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் வரும்போது வெவ்வேறு ஸ்கூலில் இருக்கிறவங்க மாறிடுறாங்க இல்லையா. அதனால் நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவருகின்ற காலி பணியிட விவரம் ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த மாவட்டத்தில், எந்த ஊரில், எந்த ஸ்கூலில் என்ன பாடத்திற்கு இருக்குது அப்படின்ற தெளிவான லிஸ்ட்டு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் தான் கிடைக்கும். ஏன்னா இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி தான் காலி பணியிட விவரங்கள் 1/8/2024 நிலவரப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதம் தான் கொடுப்பாங்க. இது வருஷம் நடக்கிறது. இது இந்த வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஆதிகாலம் முதல் நடக்கிற ப்ராசஸ் தான் இது. நமக்கு இப்போ தான் இந்த கடிதம், ஜிஓ, இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பெல்லாம் இப்போ தெரிய வருது. மற்றபடி இது அரசு ரீதியாக தொடர்ச்சியாக நடைபெறுகிற செயல்கள். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 1/2024 அன்று நிலவரப்படி ஆசிரியர்களோட நிர்ணயம் நடக்கும், பணியிட நிர்ணயம் நடக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா. இந்த செய்தி வழியாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வருடத்தோட இறுதிக்குள்ளே வந்துடும். நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கலான்றதுக்காக தான். ஸோ இது ஆயிஷாவின் செய்திகள். மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கிறேன். அச்சம் தவிர.